இன்னைக்கு காலையில நீங்க குடிச்ச பால் அது எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாக்கெட் பால்ல இருக்க எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கும் காலையில சைக்கிள்ல வர பால்ல இருக்கிற அடல்ட்ரேஷனும் நமக்கு எப்பவுமே ஒரு பயம்தான். இதை மாத்தி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம கறந்த பாலை அப்படியே பியோர் ரா மில்கா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் 11 வருஷத்துக்கு முன்னாடி Paal.coவோட ஆரம்பமா இருந்துச்சு. பால் நாங்கள் 2015 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் ரா மில்க் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் இல்லை. ரா மில்கை ஒரு ஆர்கனைஸ்டு பிராண்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஐடியா. ஸோ இதில் மெயின் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸில் பால் கெட்டு போயிடும். ஸோ பால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் வந்து இந்த பால் வந்து நம்ம எப்படி வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ நாங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் வேலை தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் பண்ணலாம்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தோம். அது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு முடிவு. ஒரு நல்ல பாலை கொடுக்கணும்னா பால் கறக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. அதனால இவங்க பாலை விட முதல்ல மாடுகளை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாட்டோட ஆரோக்கியம், அது சாப்பிட்ற உணவு, அது வாழ்ற சூழ்நிலை, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நல்ல பால் உருவாகுதுன்னு இவங்க நம்பினாங்க. அதனாலதான் இவங்க மாடுகளுக்கு கொடுக்குற மேவை கூட வெளியே வாங்க விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு தங்களோட நிலத்திலேயே வளர்த்து அதைத்தான் மாடுகளுக்கு ஃபீட் பண்றாங்க. நாங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நிறையா மேவு வந்து வெளியே வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ மேவு வெளியே வாங்குறதுலேருந்து வர ரிஸ்க்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. லைக் யூரியா ரிச் கார்ன் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல வி டிசைடட் நம்மளே விவசாயம் பண்ணணும், யூரியா இல்லாமல் நம்மளோட உரமே போட்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு. ஒன்ஸ் நம்ம பேலன்ஸ் டயட்டும் நம்மளோட அதோட ஹைஜீனும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வர ப்ரொடியூஸ் வந்து நமக்கு ஹையஸ்ட் குவாலிட்டியில் வந்துட்டு மில்க் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்கும் இந்த 11 வருஷ நம்பிக்கையும் தான் Paal.coவோட நிஜ வெற்றின்னு சொல்லலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வர பாலை 4 டிகிரி செல்சியஸில் ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மெயின்டைன் பண்ண பாலை அப்படியே வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் பேக் பண்ணுவோம். கிளாஸ் பாட்டில்ஸில் பேக் பண்ண பாலை கஸ்டமர்ஸ்க்கு டெய்லி வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. திருப்பி அதை கொண்டு வந்து இங்கே சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி ஹாட் வாட்டரில் ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். 11 இயர்ஸாகவும் எங்ககிட்ட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ ஃபார் எங்களுக்கு வந்து எந்த ப்ரொமோஷனுமே இல்லாமல் கஸ்டமர்ஸோட ரெக்கமெண்டேஷனால் மட்டுமே தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஒரு மாடு சந்தோஷமா இருந்தால் தான் அது கொடுக்குற பாலும் நல்லா இருக்கும். இந்த பண்ணையில் பால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாங்க. ஒரு மாடு பிறந்திருந்து அது கடைசி வரைக்கும் எங்களோட இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால நாங்கள் அதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் எங்களோட ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். இங்கே பால் ஃபேக்ட்ரிக்கு போகாது, பெரிய ப்ராசஸிங் ஸ்டேஜஸ்க்கும் போகாது. கறக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு ரீச் ஆகுறது தான் இவங்களோட ஒரே ப்ராசஸ். இப்போ நம்ம உடம்புக்கு ஃபேட்டும் முக்கியம். குட் ஃபேட் எங்கேருந்து கிடைக்கும்னா டெய்ரியிலேருந்து கிடைக்கும், எக்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் மில்க்ல என்ன இருக்கோ அது 100% ஆல்டர் பண்ணாமல் கொடுக்கணுங்கிறது எங்களோட ஐடியா. ஒரு காலத்துல பால் எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த கேள்வியை மறுபடியும் கேட்க வச்ச ஒரு நல்ல முயற்சி தான் இந்த Paal.co.